சரின்னு சொல்லிட்டு இப்ப ஏன் சார் இந்த மாதிரி பண்ணீங்க? அவன் என் பொண்ணுடா. மயில நைட்டே முடிச்சிட்டு போன் பண்றான்னு சொன்னா இப்போ வரைக்கும் போன் பண்ணல. நீ அவனுக்கு போனை போடு. போறேன் தலைவரே. போன் பண்ணா அவன் எடுக்க மாட்டான் தம்பி. ஏன் போன் எடுக்க மாட்டான்? குருமூர்த்தி என்கவுண்டர்ல போட்டு தள்ளிட்டான் அவனை. சின்ன தம்பி ஒண்ணு எனக்கு விரோதி இல்லைங்க. அவனை போய் கொல்றனேன்னு எனக்கு வருத்தமா தான் இருந்தது. ஆனா நம்மளையெல்லாம் காப்பாத்திக்கிறதுக்கு வசதியா இருக்கணும்னா அவனை பலி கொடுத்து தான் ஆகணும். அதனாலதான் தவிர்க்க முடியாம நான் இப்படி செஞ்சேன். சார் என்ன சார் ஒண்ணுமே சொல்லாம அப்படியே நிக்கிறீங்க? நீ ரொம்ப விவரமான ஆளு. நான் என்னெல்லாம் கேட்பேன்னு யோசிச்சு அதுக்கேத்த மாதிரி ஒரு கதையை சொல்லி என் வாயை அடைக்கிற. சார் அப்படி இல்ல சார். இந்த விஷயத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டதும் குருமூர்த்தி ஏன் இப்படி செஞ்சான்ற கேள்விதான் உங்க புத்தியில உரைச்சிருக்கும். அதுக்கு விளக்கம் சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையா? நான் என்னைக்குமே உங்க ஆளுதான் சார். அதுல உங்களுக்கு எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. அதனாலதான் நீங்களா கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்கு முன்னாடி நானா முந்திக்கிட்டு வந்து நின்னுட்டேன். சார் இதுக்கு மேலே உங்களுக்கு என் மேல சந்தேகம் இருந்தா தாராளமா நீங்க என்ன கேள்வி வேணா கேளுங்க. உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். எதையும் விசாரிக்கிற நிலைமையில இப்ப நான் இல்ல. திரும்பவும் மயில் விஷயத்துல நான் தோத்து போயிட்டேன். அந்த அவமானத்தை தான் என்னால தாங்கிக்க முடியல. அப்படி சொல்லாதீங்க சார். சூழ்நிலை சந்தர்ப்பமும் நமக்கு சாதகமா இல்லாதப்போ நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் சார் போகணும். மயில் விஷயத்துல இனிமேலாவது நீங்க கொஞ்சம் நிதானமா இருந்தாதான் உங்களுக்கு நல்லது சார். கோவப்படாதீங்க. உங்க பேர்ல இருக்க நல்ல எண்ணத்துல தான் இதை நான் சொல்றேன். ஆமா தம்பி, உன் பையன் பிரச்சனையே பெருசா இருக்கு. இதை நாம இழுத்து போட்டுக்க வேண்டாம். அவளை கொஞ்சம் விட்டு பிடிப்போம். பொறுமையா இருங்க. ஐயா சார் கொஞ்சம் வேகமா தான் இருப்பாரு. நீங்க அனுபவசாலி. ஐயாவுக்கு எடுத்து சொல்லி பொறுமையா இருக்க சொல்லுங்க. நான் பாத்துக்கிறேன் குருமூர்த்தி. நீ கிளம்பு. நல்லதுங்க ஐயா. வரேன் சார். ரெண்டு ரவுடிகள் என்கவுண்டரில் சுட்டுக் கொலை. இன்ஸ்பெக்டர் குருமூர்த்திக்கு குவியும் பாராட்டு. அம்மா பேப்பர்ல இந்த நியூஸ் படிச்சியா? நான் எங்கம்மா பேப்பர்லாம் படிக்கிறேன். என்ன விஷயம் சொல்லு. நேத்து நைட்டு எங்க இன்ஸ்பெக்டர் சார் ரெண்டு ரவுடிங்களை சுட்டு கொண்டாரு நான் உங்ககிட்ட சொன்னல. அது பத்தி தான் இன்னைக்கு பேப்பர்ல போட்டிருக்காங்க. சாருக்கு பப்ளிக் சார்பில் ஒரு பெரிய பாராட்டு விழாவும் நடத்த போறாங்களாம். இது பாரு. பேப்பர்ல இப்படி பேர் வரணும், ஊர் உலகெல்லாம் தன்னை போகணும் தான் அந்த ஆள் அந்த ரவுடிகளை கொண்டு இருப்பான். உன்னை காப்பாத்ததான் செஞ்சாருன்னு நீதான் தப்பா நினைச்சுக்கிட்டு உருகிட்டு இருக்க. இல்லம்மா, இப்பவும் அதுதான் உண்மைன்னு நான் நம்புறேன். இல்லனா வீட்டுக்கு கிளம்பி போனவரு எதுக்காக திரும்பி அங்க வரணும்? என்ன தனியா விட்டுற கூடாதுன்ற அக்கறையில தான் அவர் அங்க திரும்பி வந்தாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படி வந்தப்பதான் அந்த ரவுடிங்க கிட்ட எல்லாம் இருந்து என் உயிரை காப்பாத்திருக்காரு. முன்ன மாதிரியே இப்பவும் சமயம் கிடைக்கிறப்பெல்லாம் அவர் என்ன வெறுப்பேத்திக்கிட்டே தான் இருக்காரு. என்ன நோக்கடிக்கிற மாதிரியே தான் நடந்துட்டு இருக்காரு. ஆனா அதுல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்குமா? அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலையே தவிர நிச்சயமா அவர்கிட்ட ஒரு மாற்றம் இருக்கு. ஏய் இருக்கட்டுமே, அதனால நமக்கு என்ன? மயிலு, இத பத்தி நேத்தே நம்ம நிறைய பேசியாச்சு. காலங்காத்தாலையும் இதே ஆரம்பிச்சுனா எனக்கு தேவையில்லாம கோவம் வருது மயிலு. தயவு செஞ்ச அந்த ஆள் பேச்ச விட்டுறேன். தம்பி உள்ள வாங்க.
இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு மயிலு. நீங்க சொன்னது படிச்சிருச்சு ஆண்டி. இந்தா. கங்க்ராட்ஸ் ரொம்ப சார். சந்தோஷம் தம்பி. உங்களை இப்படி பாக்குறது தான் நல்லா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. என்ன சார் ஸ்வீட்லாம் பலமா இருக்கு, வேலை கிடைச்சிருச்சா? ஆமா மலர், இந்த ஸ்வீட் எடுத்துக்க. வாழ்த்துக்கள் சார். நீங்க முன்னால செஞ்சது நல்ல வேலை தான் தம்பி, அத நான் தப்பு சொல்லல. ஆனா அவங்க உங்களுக்குன்னு தகுதியான இடம் ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு இடத்துல நீங்க இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். சாமி புண்ணியத்துல அது நல்லபடியா நடந்துருச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. ஒரு நிமிஷம் இருங்க, நான் போய் விபூதி எடுத்துட்டு வரேன். வாங்க ஆண்டி. மயிலு, பெரிய வருமானம் இல்லைங்கிற குறைய தவிர டிரைவிங் வேலையில எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ சொன்ன பாத்தியா, அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக தான் நான் இந்த வேலையிலே சேர்ந்தேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? மயில, வருமானம், என் தகுதிக்கேத்த வேலை, இது எல்லாமே எனக்கு செகண்டரி தான். என் மேல இருக்கிற அக்கறையில நீ ஒரு விஷயம் சொல்ற, அதுபடி நான் மதிக்கணும்ல. இனிமே என் வாழ்க்கையில எல்லாமே நீ எடுக்க போற முடிவாதான் இருக்கும். அதோட ஆரம்பமா தான் இந்த வேலை. நான் சொன்னதை இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிட்ட நீங்க இப்படி மாறுவீங்கன்னு நான் நினைக்கல சார். நம்ம வார்த்தையை கூட ஒருத்தர் மதிக்கிறாருன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வேலையில நீங்க நல்ல பேர் எடுத்து நீங்க அடுத்தடுத்த உயரத்துக்கு போகணும் சார். நாங்கெல்லாம் உங்களை பார்த்து பெருமைப்படுற அளவுக்கு நீங்க ஜெயிக்கணும். கண்டிப்பா மயில. உன்னோட அன்பு, உன் ஆதரவு, இது ரெண்டுமே இருந்ததுன்னா நீ சொன்னதை நான் கண்டிப்பா சாதிப்பேன். சரியா? அம்மா, சார் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுவாரு? சீக்கிரம் வாங்க. வரேன் வரேன். நல்லா இருக்கு தம்பி. இந்த வேலை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையணும். அதுல நேர்மையாவும் உண்மையாவும் உழைச்சு நீங்க பெரிய ஆளா வரணும் தம்பி. கண்டிப்பா ஆண்டி. என் வேண்டுதலை இப்ப இதுவும் சேர்ந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. எல்லாமே உங்க அன்பால தான் நடக்குது. இதுக்கு மேலேயும் நடக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். நான் வரேன் ஆண்டி. நல்லபடியா போயிட்டு வாங்க தம்பி. கண்டிப்பா ஆண்டி. வர மலர், வர மயில. ட்ரீட் மறந்துடாதீங்க. இந்த வச்சுக்கோ. நான் கேட்டது ஸ்வீட் இல்ல, ட்ரீட். ஓகே, கண்டிப்பா. சரிம்மா, நானும் டியூட்டி கிளம்புறேன். பாத்து போனோன்னு. சரிம்மா, வரேங்கா. சரி. சார் சார் சார், இன்ஸ்பெக்டர் வந்துட்டார் சார். என்னாச்சு? எதுக்காக எனக்கு சொல்றீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். அழகர், why are you waiting? Take this small light. கை தட்டுங்க, கை தட்டுங்க. என்ன இதெல்லாம்? என்ன பரம்பரை இது? தேவையில்லாம மாலையெல்லாம் போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்னும் தெரியாத மாதிரி கேட்டா எப்படி காண்டவரே? ரவுடிகளின் யமன், மக்களை காக்கும் சிவன், அப்பாவி மக்களின் ஆண்டவர், பப்ளிக்கின் பாதுகாவலர், ஊரை காக்கும் உத்தமர், ஏழைகளின் எஜமான், ஊருக்காக உழைப்பவர். இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனே நீங்க தான் ஆண்டவரே. ஓவர் நைட்ல உலக நாயகன் விக்ரம் மாதிரி ஃபேமஸ் ஆயிட்டீங்க. அதுக்கு தான் இந்த மாலை, மரியாதை இதெல்லாம். ஆமா தலைவர், எல்லா டிவி சேனல்லையும் நேத்து செஞ்ச என்கவுண்டரை பத்தி தான் எல்லா டிவியும் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கெல்லாம் இவ்வளவு பெருமை தெரியுமா? எல்லா டிவி சேனல்லையும், மல்டி லாங்குவேஜ்லயும், யூடியூப் அது இதுன்னு பிபிசில இருந்து கூட உங்களை மீட் பண்ணலாம்னு வந்திருப்பாங்களே. காலையில இருந்து எத்தனை சேனலுக்கு பேட்டி கொடுத்தீங்க? அதெல்லாம் நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க. ஆனா பட் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் தான் அவாய்ட் பண்ணிட்டேன். என்னங்க ஆண்டவரா, இந்த பழக்கம் தான், தன்னடக்கம் தான் உங்ககிட்ட எனக்கு பிடிக்காது. பழக்க தெரியாதவரா இருக்கீங்களே. ஆண்டவரே, ஒண்ணுமே செய்யாதவன், ஒண்ணுமே தெரியாதவன் அல்ல,
காசை கொடுத்து பல பேரை கூப்பிட்டு வச்சு பெரிய அளவுல பேட்டி கொடுக்கறான். ஆனா இந்த ஊரையே மிரட்டிட்டு இருந்த பயங்கரமான ஒரு பெரிய ரவுடிய என்கவுண்டர் செஞ்சு பெரிய ஹீரோ ஆயிட்டீங்க. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு ஸ்கோர் பண்ணிருந்தீங்கன்னு வைங்க, இன்னைக்கு உங்க மார்க்கெட் லெவலே வேற. அலமரே, நீங்க சொல்ற எதுவும் எனக்கு சரிப்பட்டு வராது. அதுவும் நான் போய் ஒரு பேட்டி கொடுக்குற அளவுக்கு என்ன பெரிய சாதனை பண்ணிட்டேன். என்கவுண்டர் லிஸ்ட்ல அந்த சின்ன தம்பியும் இருந்தான். சூழ்நிலை சரியா அமைஞ்சதுனால அவனை நான் சுட்டு கொண்டுட்டேன். இது என் டியூட்டி தானே, இது நம்ம கடமையும் கூட. மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு வேற வேலை கிடையாது. சின்ன விஷயத்த எல்லாத்தையும் பெருசா ஊதி விட்டுருவானுங்க. அப்படி இல்லைங்க ஆண்டவரே, இந்த காலத்துல செல்ஃப் மார்க்கெட்டிங், அதாவது சுய விளம்பரம் ரொம்ப முக்கியங்க. போங்க ஆண்டவரே, நீங்களும் பேட்டியில கொடுத்து பெரிய ஆள் ஆயிட்டா உங்களை எல்லாருமே நோட் பண்ணுவாங்க, நோட்டீஸ் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டின் சிறந்த ஆய்வாளங்கிற ஒரு விருது உங்களை நிச்சயமா கண்டிப்பா தேடி வரும். அதுக்கப்புறம் பாருங்க, அரசின் உயரிய விருது, மக்கள் விருது, இது மாதிரி விருதுகள்லாம் வாங்கி குவிப்பீங்க. பாருங்க, இந்த விருது, பேரு, புகழ் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்ட காலமெல்லாம் போயிடுச்சு. என் பொண்ணுங்களுக்காக நான் கொஞ்சம் சொத்து சேர்த்து வைக்கணும். அவங்கள கடைசி வரைக்கும் சந்தோஷமா பார்த்துக்கணும். இதை தவிர எனக்கு வேற எந்த ஆசையுமே இல்லை. என்னாச்சு தம்பி? அந்த குருமூர்த்தியை ஹீரோ ரேஞ்சுக்கு புகழ்ந்து எழுதிருக்காங்க. படிக்கவே எரிச்சலா இருக்கு. ஒரு ரவுடியை கொண்ட போலீஸ்காரன் பப்ளிக் கண்ணுல ஹீரோவா தான் தெரியுமா? ஆனா எனக்கு அவன் வில்லன். அவன் மட்டும் குறுக்குல வராம இருந்திருந்தா மயில நேரம் பணமா இருப்பான். அவன் உள்ள நுழைஞ்சுதான் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். ஆனா என்னை காப்பாத்ததான் இதெல்லாம் செஞ்சேன்னு கதை விடுறான். அவன் கொடுத்த விளக்கத்தெல்லாம் நீங்க நம்புறீங்களான்னு? அவன் பேசிட்டு போனதுல இருந்து எனக்கும் ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு. நாம கூப்பிட்டு விசாரிக்கிறப்ப பதில் சொல்லியிருந்தா பரவாயில்ல. ஆனா ஆனா அவனே காலங்காத்தால தேடி வந்து தமிழ்ல விளக்கம் கொடுத்துட்டு போறான் பாரு, அதுதான் இடிக்கும். சின்ன வயசுல ராஜாராணி விளையாட்டு விளையாடுறப்ப எவனுக்கு திருட சீட்டு வருதோ அவன் தான் நான் திருட இல்லைன்னு வாக்குமூலம் கொடுப்பான். குருமூர்த்தி வந்து பேசிட்டு போனதோ எனக்கு அப்படித்தான் தோணுது. நாம கொடுத்த அசைன்மெண்ட் பத்தி சின்ன தம்பி குருமூர்த்தி கிட்ட சொன்னது நமக்கு தெரியாது. அத குருமூர்த்தி நாம கிட்ட சொல்லணுங்கிற அவசியமும் இல்ல. ஏண்டா அவனை கொண்டு நாம கேட்டா கூட என்கவுண்டர் லிஸ்ட்ல அவன் பேர் இருந்துச்சு, அதனாலதான் சுட்டுட்டேன்னு சொல்லிருக்கலாம். நமக்கு அவன் மேல சந்தேகம் வந்திருக்காது. நம்ம கேள்வி எல்லாம் யோசிச்சு அவனே பதிலோட வந்திருக்கான். எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லைன்னு காட்டி கொடுத்த மாதிரி இருக்கு. நானும் இதே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் நடந்துக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா நமக்கு முன்னாடி நமக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு மயிலுக்கு சாதகமா வேலை பார்க்கறானோன்னு எனக்கு தோணுது. அதே சந்தேகம் தான் எனக்கும் இருக்கு. அவன் சொன்ன விளக்கத்தை எல்லாம் தாண்டி எனக்கு சில கேள்விகள் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கும். அதுக்கெல்லாம் அவன் என்ன பதில் சொல்றான்னு பார்க்கலாம். அதை வச்சு அவன் யார் பக்கம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க அவனுக்கு போனை போட்டு உடனே இங்க வர சொல்லுங்க. நம்ம ஊர்ல எங்க போனாலுமே நீங்க அந்த ரவுடிங்ல என்கவுண்டர்ல கொண்டதை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த ரவுடிங் கிட்ட இந்த ஊரை காப்பாத்தி பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க சார். எங்க சார்பில் உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு சார். அதான் வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே ஸ்பெஷல் பிரியாணி உங்களுக்கு கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் சார். ஆய், நீ வந்த காரியம் என்னன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சு. ரவுடிங்க எல்லாம் வந்து பிளேட்டா பிரியாணி திம்பானுங்க, ஆனா காசு கொடுக்காம சண்டை போடுவானுங்க. இனிமே அவனுக்கு தொல்லை உனக்கு கிடையாது. நீ நிம்மதியா வியாபாரத்தை பார்க்கலாம். இல்ல அந்த சந்தோஷத்துல தானே நீ பிரியாணியோட வந்து என்ன கவனிப்பெல்லாம் செய்யற. ஒரு வகையில நீங்க சொல்றது உண்மைதான் சார். அந்த ரவுடிங்க ரொம்ப அடாவடி பண்ணிட்டு தாங்க சார். சும்மா சாப்பிட்டு போனா கூட பரவாயில்ல சார். சமயங்கள்ல கலா கூட காலி பண்ணி போயிட்டாங்க சார். நம்ம வாயை தொடங்க முடியாது சார். ராத்திரிக்கும் சேர்த்து பொட்டலம் கொண்டு போயிட்டாங்க சார். அன்னைக்கு லாபம்னு பார்த்தா ஒண்ணுமே நிக்காது சார். அவங்களால எல்லா வியாபாரியும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். நீங்க பண்ண காரியத்துல தான்
எங்களுக்கு விடிவு காலமே பிறந்திருக்கு சார். அதுக்கு நன்றி சொன்ன மாதிரி இருக்கணுமே தான் உங்க எல்லாருக்கும் பிரியாணி கொண்டு வந்தேன் சார். அப்படியா பாய்? ஆமா நீங்க சார். வச்சுட்டு போங்க. வரேன் சார். வாங்க பாய். ஹலோ, இன்ஸ்பெக்டர் குருமூர்த்தி பேசுறேன். யோ, நான் தான் பெரிய ஒரு பாண்டியன் பேசுறேன். ஐயா சொல்லுங்க. உடனே கிளம்பி தம்பி மயில்வானம் வீட்டுக்கு வா. ஐயா, எனக்கு ஸ்டேஷன்ல வேலை இருக்கு. என்ன விஷயம்? ஏன் சொன்னதான் வருவியா? நீ அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா? இல்லைங்கய்யா, ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன், அதனாலதான். ஆள போற காரியமா இருந்தாலும் சரி, தூக்கி ஓரமா வச்சுட்டு உடனே இங்க வா. நானும் தம்பியும் உங்ககிட்ட உடனே பேசணும். காலையில தானே பேசிட்டு இருந்தோம், திரும்ப எதுக்காக கூப்பிடுறானுங்க? என்னையா, என்ன சொல்லி தப்பிக்கலான்னு யோசிக்கிறியா? சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தப்பு செஞ்சவன் தானே தப்பிக்கிறத பத்தி எல்லாம் யோசிக்கணும். என் மடியில கனமும் இல்ல, வழியில பயமும் இல்ல. நான் இப்பவே கிளம்பி வரேன். அது என் பொண்ணை காப்பாத்தான் சின்ன தம்பியை நான் பொண்ணேன்னு அந்த ஆளுக்கு தெரியவே கூடாது. அது தெரிஞ்சிருச்சுன்னா என் மயிலுக்கு தான் அது ஆபத்தா போயிடும். நான் கொஞ்சம் பிடிய விட்டாலும் அது என் பொண்ணுக்கு தான் ஆபத்தாகும். அவன் மேல இருக்கிற அந்த பழி உணர்ச்சி போற வரைக்கும் நான் அந்த ஆளுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் டீல் பண்ணுவேன். வாங்க சாப்பிடா. வரேன் வந்துட்டன். சார், நீங்க சாப்பாடு எடுத்துட்டு வரலையா? எடுத்துட்டு வந்திருக்கேன். விளையாடாதீங்க சார். வெளியில ஏதாவது ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? இல்ல புதமணி, என் லஞ்ச் இதுதான். ஏன் சார் எப்பவும் ஹோட்டல்ல குடுக்கற கேரியர் சாப்பாடு மாதிரி மெகாவா எடுத்துட்டு வருவீங்க? ஆனா இன்னைக்கு சின்ன குழந்தைங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் மாதிரி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எல்லாம் துரோகிக உங்களாலதான். மோட்டிவேஷன் கிளாஸ்ல நீங்க என் உடம்ப வச்சு எல்லாரும் என்ன ஓட்டுனீங்கல்ல, அது என் பிஞ்சு மனசு நெஞ்சு நெஞ்சா தைச்சிருச்சு. ட்ரிபிள் எக்ஸசைஸ்ல இருக்கிறனா எக்ஸசைஸ்க்கு மாறணும்னு அப்பவே முடிவு பண்ணிட்டேன். உடம்ப குறைக்க டயட் தான் தி பெஸ்ட்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அவர் சொன்ன டயட்டை நான் இன்னையில இருந்து ஃபாலோ பண்றேன். ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இனிமேல் பச்சை காய்கறிகளும் பழங்களும் தான் என் உணவு. அதை தவிர வேற எதையும் டோன்ட் டச். ஓகே? மரபர சூரியன் மேற்கு உதிக்கணும்னு சொல்லுவாங்க, நம்புவேன். ஆனா நீ டயட்ல இருக்குது என்னால நம்பவே முடியலப்பா. சார், ஆமா சார், ஏதோ ஆகக்கூடாதுன்னு ஒரு நாள் டயட் ஃபாலோ பண்ணுவீங்க, அடுத்த நாள் அதுக்கும் சேர்த்து டபுளா சாப்பிடுவீங்க. நீங்களும் டயட்டோ மாமியார் மருமக மாதிரி என்னைக்கு உங்களுக்கு சரிப்பட்டு வராது சார். இங்க பார், எல்லா மாமியார் மருமகளும் உலகத்துல சண்டை போட்டுக்கிறாங்களா என்ன? சேர்ந்து ஒற்றுமையா இருக்கிற மருமகளை மாமியார் நீ பார்த்தது இல்லையா? இங்க பார், கல்யாணம் பண்ணி போய் அந்த குடும்பத்தை பிரிச்சிடாத. அக்கா, டயட்ல இருந்து உடம்ப குறைக்கிறது நல்ல விஷயம் தான்க்கா. நீங்க ரெண்டு பேரும் எதுக்கு சார் இப்படி டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க? எஸ், பி பாசிட்டிவ். ரெண்டு பேருக்கும் நல்லா எடுத்து சொல்லுமா. 180 நாள் 180 நாள் ஸ்ட்ரிக்ட்டா டயட்டை ஃபாலோ பண்ணி 50 கேஸ் தாஜ்மஹால்னு ஐஸ்வர்யா ராய்க்கு வைரமுத்து எழுதினாரல்ல, அதே மாதிரி என் இடுப்ப பார்த்து 50 கேஸ் தாஜ்மஹால்னு எழுத வைக்கிறேன். நான் ஒரு தடவை சொன்னா ஒரு தடவை தான். எல்லாரும் சாப்பிட உட்காந்துருக்கீங்களா? ஆமா சார். என்ன பரவாயில்ல, வெறும் வெள்ளரிக்காய் மட்டும் சாப்பிடுறீங்க? இதுதான் ஸ்டார்டரா? நோ நோ, திஸ் மை ஃபுல் லான்ச். சும்மா காமெடி பண்ணாதீங்க, அப்புறம் நான் சிரிச்சிட போறேன். ஆண்டவரே, நான் சீரியஸா சொல்றேன். டயட் இருந்து நான் உடம்பு குறைக்க போறேன். என் எடைய செஞ்சுரியில இருந்து
50 கேஜ் தாஜ்மஹாலை மாத்த போறேன். வெரி குட். ஒரு இலக்க நிர்ணயம் பண்ணும்போது அதுல ஒரு நியாய தர்மானாமா? வானத்தை வில்லா வளைப்பேன், மணல கயிறா திரிப்பேன், எவ்வளவு போய் சொல்றீங்க? நம்புற மாதிரியா இருக்கு? ஐயா, நீங்களும் இந்த பழைய பழமொழி தானா? மாத்தி வேற யாராவது சொல்ல மாட்டீங்களா? இங்க பாருங்க, பதிலுக்கு நான் உங்ககிட்ட சவால் விட போறது இல்ல. நினைச்சத நான் சாதிச்சு காட்ட போறேன். இந்த பரம யாருன்னு அன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே புரியும். சரிங்க பரமர, உங்க விருப்பப்படி நீங்க செய்யுங்க. ஆனா என்ன, உங்க டயட் கண்ட்ரோல ஒரு நாள் தள்ளி வச்சிருக்கலாம். ஏன் அப்படி சொல்றீங்க ஆண்டவரே? இந்த ரஹீம் பாய் இருக்கான்ல, நமக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு பக்கெட் நிறைய பிரியாணி கொண்டு வந்து உள்ள வச்சுட்டு போயிட்டான்.